ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லாஜிக் டீச்சர். ஸோ இப்போ நம்ம எக்ஸர்சைஸ் நம்பர் 6.3 ட்ரையாங்கிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தெரிஞ்சுக்குவோமா? ஓகே, அது என்ன பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ த ஃபஸ்ட் ஒன் இஸ் சம் ஆஃப் த 3 ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரையாங்கிளோட இது வந்து ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் பி, இது ஆங்கிள் சி இல்லையா? இந்த சம் ஆஃப் த 3 ட்ரையாங்கிள்ஸ் வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா? அதாவது இதோட 3 ஆங்கிள்ஸோட சம் எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். ஓகே, தென் செகண்ட் ஒன் இஸ் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ லீனியர் பேர். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏபின்னு ஒரு லைன் இருக்குது. ஓகே, இப்போ இந்த லைனுக்கு இன்னொரு லைன் பிக்யூன்னு ஒரு லைன் வந்து கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்செக்ட் பண்ணுது இந்த லைனை. இப்போ நமக்கு இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்குமா? இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து ஆங்கிள் 1 ஆங்கிள் 2ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஆங்கிள் இன்கேஸ் இதை வந்து ஓன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்டர் பாயிண்ட், இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து ஓன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏஓபி, அதாவது இந்த ஆங்கிள் ஓ இருக்கு இல்லையா, அது ஏஓபி இந்த ஆங்கிள். அப்புறம் இந்த ஆங்கிள் பிஓபி. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நான் என்ன ஆகுது, இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் கிடைக்குதா? ஸோ ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 வந்து வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 180 டிகிரியாக இருக்கும். ரைட்? அதே மாதிரி இங்கே எடுத்திங்கன்னா this will be also equal to 180 degree. Totally 360 degree. இது ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சா? 360 டிகிரி இருக்கும். இன்கேஸ் ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா, அப்போ இந்த ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்கோங்க, இதை ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2, இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு we will get 180 டிகிரி இல்லையா? அதுதான் இது. அப்போ சம் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் அ லீனியர் பேர். ஓகேங்களா? ரைட். ஸோ அதே மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க, இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் இல்லையா? அப்போ ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 3 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 180 டிகிரி. இதுவும் 180 டிகிரி. ஆங்கிள் 3 ஆங்கிள் 4 180 டிகிரி இருக்கும். ஆங்கிள் 2 ஆங்கிள் 4 இதுவும் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மேலே வர்ற ஆங்கிள் இல்லையா? இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 180 கிடைக்கும். எப்படி ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ஆட் பண்ணிங்கன்னா 180 கிடைக்குதோ, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்கிற ஆங்கிள் இது இல்லையா? இப்போ ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள். அப்போ ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 3 வில் பி ஈக்குவல் டு 180. இந்த ஆங்கிள் 3 ஆங்கிள் 4 பாருங்கள், இந்த ஏபியோட மேலே இருக்கிற ஆங்கிள் இல்லையா? அது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா திஸ் ஆல்சோ வில் பி ஈக்குவல் டு 180 இல்லையா? அதே மாதிரி ஆங்கிள் 2 ஆங்கிள் 4 இதுவும் எப்படி இருக்கும்? இந்த பிக்யூங்கிற லைன் மேலே இருக்கிற ஹோல் ஆங்கிள் இல்லையா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ இதுவும் 180 இருக்கும். ஓகே, ரைட். இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம அடுத்தது அந்த எக்ஸர்சைஸ் சம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த கான்செப்ட் எல்லாமே முன்னாடி தனியாக ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது பார்க்காம நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், என்ன இதுங்கிறது கான்செப்ட் புரியாது. ஓகே, இப்போ தேர்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஒரு சில ட்ரையாங்கிள் மட்டும் பார்ப்போம். எது நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோமோ நம்ம எக்ஸர்சைஸில் அது மட்டும் we are going to see now. இப்போ அக்யூட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அக்யூட் ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்க இது. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிளுமே லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும். எந்த ஆங்கிளுமே 90 டிகிரி இருக்காது, லெஸ் தென் 90 தான் இருக்கும். ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி நாட் ஈக்குவல் டு லெஸர் தென் 90 டிகிரி. ஓகே, இஸ் நாட் ஈக்குவல் டு லெஸ் தென் 90 டிகிரி இப்படி இருக்கும். ஓகே, ரைட் ஆங்கிள்னா என்ன? எனி ஒன் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு 90 டிகிரி இல்லையா? ரைட். ஐசோசெலஸ்னா எனி 2 sides ஆர் ஈக்குவல். If any two sides are equal of a triangle, that triangle will be called isosceles இல்லையா? இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லுவாங்க தமிழில். அப்போ ஆங்கிள் சைடு ஏபி வில் பி ஈக்குவல் டு ஏசி ஆர் பிசி வில் பி ஈக்குவல் டு ஏபி, இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஏதாவது 2 சைடு ஈக்குவலாக இருக்கும், ஒரு சைடு வந்து அன்ஈக்குவலாக இருக்கும், அது வந்து ஐசோசெலஸ்ன்னு சொல்கிறோம்.
ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு என்ன, 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது 5 சென்டிமீட்டர்னால் இது 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். இப்போ இது வந்து 2 மீட்டர்னால் இது 2 மீட்டர், இது 2 மீட்டர், சேம் வேல்யூவாக இருக்கும். ஸோ ஏபி, த லென்த் ஏபி வில் பி ஈக்குவல் டு பிசி, தட் வில் பி ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் ஏசி. ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ. ஓகே, அப்போ இதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? இப்போ இது நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன சொல்கிறோம், 90 டிகிரி இருக்குன்னு சொல்கிறோம் ஒரு ஆங்கிள். இது வந்து லெஸ் தென் 90 இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ ஈக்குவலேட்டர்களுக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி என்ன, 3 ஆங்கிளையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 180 டிகிரி இல்லையா? அப்போ 3 ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? 3 சைடும் ஈக்குவல்னா த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ 3மே ஈக்குவலாக தான் இருக்கும் ஆங்கிள். 3 சைடும் ஈக்குவல்னா 3 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 3 டோட்டலி 180 டிகிரி, 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் 60 டிகிரி. ஸோ ஈச் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு 60 டிகிரி. சரிங்களா? ஏபிசி 3 ஆங்கிளுமே 60 டிகிரியாக இருக்கும் இதில் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் சிமிலாரிட்டி அண்ட் காங்க்ரூயன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்னு படிச்சிருப்போம். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பேசிக்காக நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இப்போ வந்து ட்ரிபிளஸ் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ட்ரிபிளஸ் சிமிலாரிட்டின்னா என்ன, த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குது, இது வெவ்வேறு லென்த்துன்னு வச்சுக்கோங்க. இது வந்து வேறு சைஸு, இது வேறு சைஸ். ஓகே, அப்போ ஏபி பை பிக்யூ வில் பி ஈக்குவல் டு பிசி பை கியூஆர், தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஏசி பை பிஆர்னு சொல்லலாம். அதாவது ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ரேஷியோனா என்ன, இப்போ இந்த சைடு பை இந்த சைடு, அதான ரேஷியோ. இந்த சைடு பை இந்த சைடு, இந்த சைடு பை இந்த சைடு. இது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது. பட் இந்த சைடு இந்த சைடுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இந்த சைடு இந்த சைடுக்கு வந்து அதாவது ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கலாம், இந்த சைடு இந்த சைடு ப்ரொபோர்ஷன், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் 3 சைடுமே ப்ரொபோர்ஷனேட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதோட ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரிபிளஸ் சிமிலாரிட்டின்னு சொல்கிறோம். 3 ஆங்கிள் இருக்கும் இல்லையா? இப்போ இதில் 3 ஆங்கிள் இருக்கும், இதில் 3 ஆங்கிள் இருக்கும். இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், இப்போ இது 60 டிகிரி, இது 60 டிகிரி, இது 60, இது 60, இது 60, இது 60, அதாவது ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் 60 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லலாம், ட்ரிபிளே சிமிலாரிட்டின்னு சொல்லலாம். இப்போ இது ரெண்டும் 40-40, இது வந்து சம் 180 இல்லையா, 140, திஸ் இஸ் 70, திஸ் இஸ் 70, திஸ் 70, திஸ் 70. இந்த மாதிரி எந்த ஆங்கிள் வேணாலும் இருக்கலாம் அதில். ஆனால் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் ட்ரிபிளே சிமிலாரிட்டி. ஓகே, டபுளே சிமிலாரிட்டின்னு என்ன, ஏதாவது 2 ஆங்கிள், இப்போ ஆங்கிள் ஏ வந்து ஆங்கிள் பிக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை ஆங்கிள் ஏ வந்து ஆருக்கு ஈக்குவலாக இருக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். பட் எனி 2 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன சொல்லுவோம், டபுளே சிமிலாரிட்டின்னு சொல்லுவோம். எஸ்ஏஎஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், எனி 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல், த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் பிட்வீன் த 2 சைட்ஸ். இப்போ ஏபி பிக்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஏபி பிக்யூ வந்து ரேஷியோ அண்ட் ஏசி பை பிஆர், அந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 சைடுக்கும் இடையில இருக்க இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இன் பிட்வீன் ஆங்கிள், இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி. ஓகே, ரைட். ஸோ the next basic is, see, vertically opposite angles. What do you mean by vertically opposite angles? இப்போ 2 லைன் இருக்குது, ஒரு லைன் இன்னொரு லைனை வந்து இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். பர்பண்டிகுலராக இருந்தாலும் சரி, இல்லை கிராஸாக கட் பண்ணாலும் சரி, இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இது இப்போ சென்டர் ஓன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏபிங்கிற லைன், இது பிக்குங்கிற லைன் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆங்கிள் என்ன சொல்லுவோம், ஏஓபி, அதாவது இந்த இதில் இடையில இருக்க ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதோட வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் எது, இது. ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதாவது ஆங்கிள் ஏஓபி வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூஓபி ஆர் பிஓக்யூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆங்கிள் இது 2 வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் இல்லையா, அப்போ ஆங்கிள் ஏஓக்யூ வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஓபி ஆர் இப்படி பிஓபின்னு சொல்லலாம். சரியா? ஓகே.
ரைட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் alternate angles between two parallel lines. இப்போ ஏபி ஏடாஸ் பிடாஸுங்கிறது 2 பேரலல் லைன் வச்சுக்கோங்களேன், செட் ஆஃப் அ பேரலல் லைன் வச்சுக்கோங்க. ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது, பிக்யூங்கிற ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இதுன்னு சொல்லுவோம், இதுக்கு ரெண்டுக்கு இதெல்லாம் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இல்லையா? அப்போ இந்த ஆங்கிள் 1ன்னு இது வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆங்கிள் 1 வச்சுக்கிட்டோன்னா இந்த ஆங்கிள் இஸ் ஆங்கிள் 1 இல்லையா? அப்போ இதோட ஆல்டர்னேட் ஆங்கிள் இது திஸ் இஸ் த ஆல்டர்னேட் ஆங்கிள் இல்லையா? ஸோ இது 2ன்னு வச்சுக்கிறேன். 1 and 2 ஆர் ஈக்குவல். ஓகே, 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஏன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் பிட்வீன் 2 பேரலல் லைன்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் 3 வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் 4ன்னு வச்சுருக்கேன் அதை. ஓகே, ரைட். ஸோ உங்கள் கொஸ்டினில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆங்கிள் அண்ட் சைடு. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இது வந்து இதோட வெர்டிக்கல் லைன். ஓகே, இந்த ஏடி வந்து காமன் ஃபார் போத் ஏபிடி ட்ரையாங்கிள் அண்ட் ஏசிடி ட்ரையாங்கிள். அப்போ இது திஸ் இஸ் கால்டு காமன் சைடு இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வி ஹாவ் 2 ட்ரையாங்கிள்ஸ் இல்லையா? ஏபிசி, a bigger one, ADE, a smaller one. ஓகே, நமக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏடிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளுக்குமே காமனான ஆங்கிள் இது ஏ. அப்போ ட்ரையாங்கிள் ஏ இஸ் காமன்னு சொல்லணும் நம்ம. ரைட். அப்போ சிபிசிடின்னு என்ன சொல்லுவோம்? சிபிசிடின்னு ஒரு இது சொல்லுவோம், ஒரு தியரம். அதாவது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் காங்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ். காங்க்ரூயன்ட்னா என்ன? 2 ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏபிசி அண்ட் பிக்யூஆர். இப்போ இந்த ட்ரையாங்கிளை தூக்கி இது மேலே உட்கார வைக்கிறேன், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்போ என்ன மீனிங் அதுக்கு? ஆங்கிள் ஏபி பிக்யூ ரெண்டுமே ஈக்குவல் லென்த் இருக்கும், பிசி கியூஆர் ஈக்குவல் லென்த் இருக்கும், பிசியும் கியூஆரும் ஒரே லென்த் இருக்கும். இந்த தேர்ட் சைடு வில் பி ஈக்குவல் டு லென்த் ஆஃப் திஸ் சைடு. ஓகேங்களா? அப்போ ஏசி பிஆர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், ப்ரப்போர்ஷன் கிடையாது. ஏபி பை பிக்யூன்னு சொல்லலை, ஏபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூன்னு சொல்கிறோம். அப்போ சேம் சைஸ் ட்ரையாங்கிள்ஸ், இதை தான் காங்க்ரூயட் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்லலாம்? கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் காங்க்ரூயட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, அப்போ ஆங்கிள் ஏ ஆங்கிள் பியும் சேமாக இருக்கும், ஆங்கிள் பி ஆங்கிள் கியூ சேமாக இருக்கும், ஆங்கிள் சி ஆங்கிள் ஆர் சேமாக இருக்கும். இந்த சைடு ஏபி பிக்யூ வந்து சேம் லென்த் இருக்கும், பிசி கியூஆர் சேம் லென்த் இருக்கும், ஏசி அண்ட் பிஆர் சேம் லென்த்தாக இருக்கும். ஓகே, தென் பிபிடி தியரம் நமக்கு தெரியும், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். இன்கேஸ் we have 2 similar triangles அப்படின்னா இந்த சைடு கரஸ்பாண்டிங் சைடுன்னு வச்சுக்கோங்க பிக்யூக்கு. அப்போ ஏபி பை பிக்யூ will be equal to பிசி பை கியூஆர், ஏசி that will be equal to ஏசி பை பிஆர்னு சொல்லலாம். கரஸ்பாண்டிங் சைட்ஸ், ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் will be equal அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் you have a triangle like this and ABCன்னு வச்சுக்கோங்களேன், ABC, you have a parallel line to BC. BCக்கு Dங்கிற ஒரு லைன் பேரலாக இருக்குது, அதாவது BC parallel to Dன்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி இதை எப்படி சொல்லலாம்? நம்ம இந்த பிபிடி தியரம் மூலமாக நம்ம எப்படி சொல்லலாம்? AB by AD, the ratio of the sides AB by AD which will be equal to AC by AE, அப்படின்னு சொல்லலாம். எப்படி? இந்த லென்த் AB by AD will be equal to AC by AE. ஓகே, இன்கேஸ் இதுவும் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே கைஸ், ரைட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.